சிம்ம ராசி நேயர்களே, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்டு இருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலைங்க. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பம் ஆகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாங்க, ஆனால் அது நின்று போகலை. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போய்கிட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செய்யணுங்க. சிம்மராசிக்காரங்களே, தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியா இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் இதுதான். ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, உங்களோட வாழ்க்கையில் பணம், தொழில் மற்றும் குடும்பத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா கடைசியில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் ஒன்றையும் சொல்ல போகிறேன். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே உங்களை விட்டு விலகும். வித்தியாசமான கற்பனைகள் மூலமாக தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் காத்துட்ருக்குதுங்க. மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு அவங்க விருப்பமான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு ஏற்படும். அரசு சார்ந்த காரியங்களில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உங்களுடைய திறமைக்குண்டான மதிப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களோட போட்டி போட்டுக்கிட்டு தொல்லைகளை கொடுத்துட்டு வந்தவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகி போக போகிறாங்க. எதிரிகளெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. இதுவரைக்கும் இழுபறியாக இருந்த பண வரவுகள் எல்லாமே உங்களுக்கு சீராகும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கூடுதலான வருமானம் கிடைக்கும். உங்களுக்கு மேல் அதிகாரிகளாக இருக்கவங்க உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. புதிதாக வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதற்கான பொருளாதார தேவைகள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சினிமா மற்றும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய தனித்திறமைகள் மூலமாக புதிய வாய்ப்புகள் மற்றும் புகழும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய பதவிகள் மற்றும் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய சூழல் சிறப்பாக இருக்குதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சக தோழர்களுடன் நட்பு பாராட்டுவீங்க. தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி அடைவீங்க. நீண்ட நாட்களாக அரசு தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமா அரசு வேலை கிடைக்குங்க. நீண்ட காலமாக தீர்க்க முடியாமல் இருந்த கடன் தொல்லைகளிலிருந்து வெளியே வரதுக்கு புதிய வழி கிடைக்கும். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நிதி தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது செலவுகளை குறைக்க முடியாது. ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுடைய வருமானத்திலிருந்து சின்ன தொகையை சேமிக்கிறதுக்கும் சரியான திட்டமிடுதல் ரொம்பவே அவசியம்ங்க. நிறைய நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பின்னடைவில் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நிறைய பிளான் எல்லாம் போடுவீங்க, ஆனால் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சரி, இனிமேலாவது இதை செய்யணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அதை செயல்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு தடைகள் உங்களுடைய கண்ணை மறைக்குங்க. அதனால் சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களிடத்துல இருக்கும். அந்த நேரத்தில் பல வருஷங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் எல்லாமே ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இதுவரைக்கும் ஒரு மெஷின் மாதிரி ஓய்வே இல்லாமல் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் நிதானமாக நீங்கள் செல்வத்தை சேர்க்க ஆரம்பிக்கணும். குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிம்மதியான சூழலை சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வம் உங்களுடைய வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யும். அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சி சேமிப்பில் முதலீடு செய்கிறது புத்திசாலித்தனம். ரியல் எஸ்டேட், பங்கு சந்தைகளை முதலீடு செய்கிறவங்க அந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது ரொம்பவே அவசியம்ங்க. இதுவரைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு எல்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க கூட நட்பு கரம் நீட்டி உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தையர் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் குடும்பத்தின் மூலமாக வரக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாய் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது விவாதங்கள் இருந்தாலும் அது இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு சரியாகும். கோர்ட்டு விஷயங்களையும் அமைதியாக கடந்து போனீங்கன்னா இன்னும் சில நாட்களாக
உங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் கிடைக்குங்க. இதுவரைக்கும் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தாலும் எல்லாரும் அவங்கவங்க சூழலில் நல்லவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வரணுங்க. ஒரு சில உறவினர்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக கனிவாக நடந்துக்கணும். யார் ஏதாவது சொன்னாலும் அமைதியாக இருந்து உங்களுக்கான காரியங்களை நீங்கள் சாதிக்கணுங்க. இந்த கிரகங்களினுடைய சேர்க்கையின் காரணமாக உங்களுடைய நிர்வாகத்திறன் இப்பொழுதும் மேம்பட போகுதுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற அலைச்சல்களை நீங்கள் குறைச்சிக்கணுங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நுரையீரல், மார்பு, சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் உங்களுக்கு அதிகமான கவனம் தேவை. ஜீரண மண்டலத்தில் அதிகமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கை மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நிறைய நேரங்களில் தண்ணி குடிப்பதை மறந்துடுவீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டராவது தண்ணி குடிக்கிற மாதிரியான பழக்கத்தை நீங்கள் இனி வளர்த்துக்கணுங்க. உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் தினமும் நடைபயிற்சி அல்லது தியானம் செய்தது ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தைராய்டு மற்றும் மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு தகுந்த மருந்து மற்றும் சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நீங்கள் சரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் எல்லாரையும் அடியோடு காணாமல் போக செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த மறைமுகமான போட்டிகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். சிறைவாசத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் மீண்டு வருவாங்க. இதற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் மிகவும் பொறுப்பான ஒரு மனிதராக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுடைய செல்வாக்கு மற்றும் புகழ் பல மடங்கு உயரப்போகுது. இதுவரைக்கும் உங்களை உதாசனப்படுத்தினவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். உங்களுடைய முகத்தில் புதிய பொலிவும் வசீகரமும் உண்டாகும். மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஆளுமை திறனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மற்றவர்களால் பாராட்டப்படும். உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும். நல்ல சிந்தனைகளும் மற்றவர்களுக்கு உதவும் தன்மை உங்களுக்கு புகழையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதாக வீடு நிலம் வாங்க ஆசைப்படுறவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து நிதி தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். கல்வியை பொறுத்த வரைக்கும் இது மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குங்க. அவங்களுடைய கற்கும் திறன் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் ஜெயிச்சு வருவாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பிடிக்கல, இல்லை வருமானம் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய வேலை அதிக வருமானத்தோடு உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முதலீடு உங்களை தேடி வருங்க. இதுவரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே நல்ல விலைக்கு விற்பனையாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாரிசுகளுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு அவங்க விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒரே ராசியில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது அனைவருக்கும் இந்த மாதிரியான சமமான பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. முக்கியமாக கிரகங்கள் நீச்ச நிலையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பலன்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அல்லது குறைவாக கிடைக்கும். மற்றபடி இந்த பலன்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. ஒருவேளை உங்கள் ஜாதக கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதற்காக வருத்தப்படவோ அல்ல பயப்படவோ வேண்டிய அவசியம் இல்லைங்க. சாதகமான இடத்துல இல்லாத கிரகங்கள் உங்களுக்கு சில சோதனைகளை கொடுக்கும். அதனால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவது ரொம்பவே அவசியம். சிம்ம ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானுங்க. அதனால் தினமும் காலையில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்வதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயம் படித்து சூரிய பகவானை வணங்குறதும் உங்களுக்கு மன தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். தினசரி விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு சிக்கல்களை தீர்த்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது சனியுடைய தாக்கத்தை குறைச்சி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு புதிய உறவு தானாக தேடி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. ஒரு மனுஷங்க உங்கள் வாழ்க்கையில் வராங்க அப்படின்னா அது சாதாரண கிடையாதுங்க. இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலை காரணமாக உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒருத்தர் வரப்போகிறாரு. அந்த சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையின் பாதையாகவே மாறக்கூடியதாக அமையப்போகுது. அதோடு உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பு முனை ஏற்படக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும்.
நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த பிரச்சனைகளும் வராது. ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க மூலமாக தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இப்போவாவது கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க. இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாதாங்க இனி வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அதன் இயக்கத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை இனி வரக்கூடிய நாட்களில் கொடுக்க போகிறாருங்க. தடைகளை எல்லாம் விளக்க போகிறார். இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி மூலமாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் செலுத்தக்கூடியவருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் செல்வத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நகைகளுடைய விலை குறையும். புதிதாக வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்தில் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க. குரு பகவான் உச்சராசியான கடகராசிக்கு போகும் பொழுது கஜகேசரி யோகமும் உண்டாக போகுது. இந்த நேரத்தில் உங்கள் நிதி நிலைமையில் ரொம்பவே முன்னேற்றமாக இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலனில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போகிறாங்க. நம்ம குடும்பத்திலையும் மனதளவுலையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க. அடுத்ததான் ராகுகேது பயிற்சியால் குடும்பம் மற்றும் தொழிலில் திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளாக நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளில் முடங்கி கிடந்திருப்பீங்க. நடக்கிறதுக்கே ரொம்பவே சிரமப்பட்டிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதொரு வேலை கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்திற்காக குறைவான சம்பளத்தில் பிடிக்காத வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ படிச்சிருப்பீங்க, டிகிரிலாம் முடிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்கள் நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்குங்க. பேங்க் வேலையோ, ஐடி கம்பெனியோ அல்லது தனியார் நிறுவனங்களில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருக்க போகிறீங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. அதிலும் சொத்து விஷயத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும்பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமாக கிடைக்குங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்கும். தேர்தலில் போட்டிட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இதுவரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமாக அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பண பலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பண பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்குங்க. அரசு வேலை இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்தையுமே ஈடுபடாமல் நேர்மையாக கடந்து செல்வது நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போகிறீங்க. தொழில்களில் தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாமே விலகிறது மட்டும் இல்லாமல் புதிய கிளையையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனையும் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதியிலெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குங்க. அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும். பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையுமே எந்த ஒரு இடத்துலையுமே அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்க கூடாதுங்க. மற்றவர்களை குறையாக பேசுகிறதோ மட்டம் தட்டி பேசுகிறதோ அதை காயப்படுத்துகிற மாதிரி பொது இடங்களை பேசிடக்கூடாது. நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி எப்போவுமே பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்போவுமே அவசியங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் எதிர்காலத்தில் இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறதும் அவசியம். இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவங்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்து சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமாக இருந்திருக்கும். அதிலும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையாக இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள் எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமண தடைகள் ஏற்பட்டு இருந்திருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா
தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையுமே திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்த விஷயத்தையெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் திருமண முயற்சிகள் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான நல்ல வரன் அமையுங்க. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க, கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணை இழந்துட்டு இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துணை அவங்களுடைய பழக்க வழக்கம் ரெண்டு பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மன பொருத்தம் இருக்கா மற்றும் தேவைப்பட்ட அவங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்கள் சரி பார்த்துட்டு இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சையில் நல்ல மார்க் வருமா, பாஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் இருக்கும். வரக்கூடிய தேர்வு முடிவுகளானது நல்ல தேர்ச்சியை கொடுக்கும். ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்களை வாங்கி பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மேற்படிப்புகளும் படிப்பீங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் போகிறதும் மற்றும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பெற்றோர்களே காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு ஜாதியாருக்கு நல்ல குடும்பமாக இல்லை, வசதி இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் உண்மையாக உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். வீட்டில் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுடைய காதலுக்கு துணையாக இருந்து திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே தன்னுடைய வாழ்க்கை துணை இழந்திருப்பீங்க. சிங்கிள் பேரண்ட்டாக தன்னுடைய குழந்தைகளை கவனிச்சுட்டு இந்த வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு இது ஒரு போராட்ட காலமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடவும் சுயமரியாதையோடும் இந்த சமுதாயத்தை வாழ்ந்து காட்டுவீங்க. சில போலியான நபர்கள் உதவி செய்கிற அப்படின்னு உங்களை ஏமாற்றக்கூடிய சூழலும் இருக்குது. அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்குமே அனுமதிக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னாவே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வரக்கூடிய வாய்ப்பில் தவற விட்டாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.